மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தான் தியானிக்கும்படி கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்தார். இவைகளை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் சுகம் பெற்ற ஸ்திரீயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. மகளே, எல்லாரையும் பார்த்து அவர் மகளே மகனேன்னு சொல்ல மாட்டார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலரை பார்த்து சொல்லுவார் ஸ்திரீயே அப்படிம்பார் இல்லை? ஆமென். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேற ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே ஸ்திரீயே அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாவத்துக்குள் இருந்தவளை பார்த்து ஸ்திரீயேன்னு கூப்பிட்டார். விசுவாசித்தவளை பார்த்து மகளே. எப்படி கூப்பிடுறார்? மகளே, மகளே. ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப முதல்ல நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகாதவர்கள் பிள்ளைகள் ஆகிரணும், பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும். ஆமென். பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை அல்ல. மகளே அப்படின்னா யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? பிள்ளையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் சொன்னார் சீஷர்கள் இடத்துல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்கிறார், வைத்து போகிறேங்கிறார். அப்ப அவருடைய சமாதானத்தை யார் தான் சுதந்தரிப்பார்கள்னா எல்லாருமான்னு கேட்டா இல்ல, பிள்ளைகள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஆமென். அப்போ பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரத்தில் ஒண்ணுதான் வேதனை நீங்கி சுகமா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் நம்ம வச்சு ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்து, ஆமென், பலவீனரும் பாவிகளும் சத்துருக்களுமாய் இருந்த நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்து அவருடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அவருடையவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அவருடையவைகள் நமக்குரியது. ஒரு தகப்பனுக்குரியதுல ஒரு பிள்ளைக்கு உரிமை உண்டு. அவர் சமாதான காரணர், அவர் சமாதான கர்த்தர், சமாதான தேவன், சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளெல்லாம் குணமாகிறோம். இங்கே அவிசுவாசத்தோடு அவரிடத்தில் வந்தவளை பார்த்து அவள் கடிந்து கொள்ளவில்லை, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். ஆமாம், கடிந்து கொள்ளவில்லை, தொடவிடவில்லை, தொடவிடாம என தொடக்கூடாதுன்னு அவளை கண்டிக்கவில்லை, அவளை தண்டிக்கவில்லை. மாறாக ஆமாம், விசுவாசித்தவளை பார்த்து, மகளே, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாறு. அவளுக்கு வியாதி விலகுச்சு. நமக்கு தெரியும் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆனா இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் வேதனை நீங்கி சுகமாறு. வியாதி நீங்கி சுகமாறுன்னு சொல்லல, உன் வேதனை நீங்கி. இப்போ வியாதியால அவளுக்கு என்ன அதிகம் ஆயிட்டு? வேதனை. எத்தனை வருட வேதனை தெரியுமா இது? ஒரு நாள் வேதனை அல்ல, வேதனையே இல்லாத யாருமே கிடையாது. ஆனா
அநேகருடைய வேதனை என்பது ஒரு நாளில் போயிடும், சிலருக்கு ஒரு மாசத்துல போயிடும், சிலருக்கு ஒரு வருஷத்துல போயிடும். போன வருஷம் சிலர் சொல்லுவாங்க போன மாசம்லாம் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படிம்பாங்க. அதன் அர்த்தம் என்ன? இந்த மாசம் அந்த கஷ்டம் இல்லை, அந்த வேதனை அப்படியே போயிட்டு. ஆனா சிலருக்கு வேதனை இந்த ஸ்திரீயை போன்ற வேதனை, அது வியாதியின் வேதனையா இருக்கலாம், மற்ற எந்த காரியமாகலாம். வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லும்போது அந்த இடத்துல என்ன பாதிப்பு இருக்கிறது அதை எடுத்து சொல்வார்கள். ஆனால் ஆவியானவர் அதை எடுத்து நம்மோடு பேசும்போது நாம் எந்த பாதிப்புக்குள்ள இருக்கிறோமோ அதை வைத்து பேசுவார். இங்கே இவளுடைய வேதனை என்பது ஒரு நாள் வேதனை அல்ல, ஒரு வாரம் வேதனை அல்ல, ஒரு மாசம் ஒரு வருஷம் வேதனை அல்ல, 12 வருட வேதனை. 12 வருடம் பலவிதமான வேதனையான்னு கேட்டா இல்ல, ஒரே காரியத்து நிமித்தம் 12 வருடமா வேதனைப்படுறவா, ஒரே காரியத்து நிமித்தம். சிலருக்கு பல வேதனைகள் இருக்கிறது, பல வேதனைகளுக்கு காரணமாக ஒரே ஒரு காரியம் தான் மெயினா இருக்கும். இவளுடைய வேதனையெல்லாம் நமக்கு கீழே பார்க்கும்போது தெரியும். அப்போ இவளுடைய வேதனை என்பது தொடர் வேதனை, தொடர் வேதனை, தொடருகிற வேதனை. ஆமா, இன்னைக்கு அநேகருக்கு சில வேதனை அவங்க கூடவே டிராவல் ஆகும் தெரியுமா? வீடை மாத்தி பார்ப்பாங்க, வேதனை மாறாது. தொழிலை மாத்தி பார்ப்பாங்க, வேதனை மாறாது. சில பிள்ளைங்களுக்கு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு ஸ்கூலை மாத்தி பார்ப்பாங்க, படிப்பு வராது. 2-3 ஸ்கூல்ல மாத்தினதுக்கு அப்புறம் தான் பேரண்ட்டுக்கு புரிய வரும், இவனை இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல சொல்லி தரலாமா? நம்ம என்னெல்லாமோ மாத்தி பார்க்கிறோம், நம்மால முடிந்த மட்டும் முயற்சி செய்து எதையெல்லாமோ மாற்றி பார்க்கிறோம். எதற்காக? இந்த வேதனை மாறுவதற்காக. ஆமென். தொடர் வேதனை. அப்ப தொடர் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கணும். Praise the Lord. Praise the Lord. Amen. ஓகே, நீங்க இங்க பாருங்க, தொடர் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கணும். என்ன காரியம் தெரியுமா? அவர் ஒன்று தொடணும். ஹல்லேலூயா. தொடர் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு தொடுதல் நமக்கு உண்டாகணும். அதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், இந்த நாளிலே நாம் செபிக்க போகிறோம். தொடர் வேதனைக்கு முற்றுப்புள்ளி. ஒவ்வொருவரும், ஒருவேளை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரே ஒரு காரியம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பல நாட்கள் அதற்காக தான், அந்த ஒரே காரியத்துக்காக தான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆமென். பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரே காரியத்தை நினைச்சு அழுது அழுது, வேதத்தில் இருக்கு, மாலையில் அழுகை, காலையில் கழிப்பு. இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மாலையும் அழுகையாக தான் இருக்கு, காலையும் அழுகையாக தான் இருக்கு. அப்போ இந்த தொடர் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதத்தை செய்ய ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் முடியும். அவரை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர் சமூகத்தில் தான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறோம். தொடர் வேதனை, 12 வருட வேதனை. யாக்கோபுக்கு ஒரு துக்கம் உண்டானது. அந்த துக்கம் என்ன? அவன் நேசித்த மகனை மிருகங்கள் கடித்து கொன்றுவிட்டது என ஒரு துர்ச்செய்தியை சகோதரர்கள், யாக்கோபின் மற்ற பிள்ளைகள் வந்து யாக்கோபின் இடத்திலே சொல்லுகிறார்கள். சொன்னபோது அவன் மிகவும் வேதனைப்பட்டான். அந்த வேதனையில் அவனுடைய வார்த்தை எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். ஆதியாகமம் 37:35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுதான் என்று சொல்லவில்லை, மாறாக அழுது கொண்டிருந்தான். அந்த ஒரே காரியத்துக்காக அழுதுட்டே இருக்கிறது. அதான் தொடர் வேதனை. சில காரியங்களுக்காக நம்ம நல்லா அழுதுட்டோம்னா சால்வ் ஆயிரும், நல்லா அழுதுட்டோம்னா ரிலீஃப் ஆயிரும். ஆனா சில வேதனை என்பது அது நம்மளை தொடர்ந்து அழ வச்சுட்டே இருக்கும். அப்போ இந்த வேதனை மாறுறதுக்கு மனுஷனுடைய ஆறுதலின் வார்த்தைகளோ மற்ற எந்த காரியங்களாலேயோ முடியாது. இந்த வேதனை மாறணும்னா ஒரு அற்புதம் நடக்கணும். என்ன அற்புதம் நடக்கணும்? யாக்கோப்ட்ட கேட்டா சொல்லுவாரு, யோசேப்பு வரணும். ஆமென். யோசேப்பு உயிரோடு இருக்கணும்.
இந்த அழுகை மாறணும். யாக்கோபு நினைச்சிட்டாரு, இந்த அழுகை நான் மரணம் வரைக்கும் நான் அழுது கொண்டு தான் இருக்க போகிறேன் நினைச்சிட்டாரு. ஆனால் தேவன் அப்படி விடவில்லை. காரணம், கர்த்தர் யாக்கோபை நேசித்தார். பல காரியங்களை குறித்து நம்ம நினைக்கிறோம். இது எத்தனை பேர் எத்தனை விதமான ஆறுதல் சொன்னாலும் சில வேதனைகளுக்கு அது மருந்து கிடையாது. அது மருந்து கிடையாது. ஆமென். வேதனைக்கு மருந்து ஒருவர் தான். இன்னைக்கு இதை புரிந்து உங்கள் வேதனைகளை, உங்கள் இருதயத்தை நீங்கள் இன்னைக்கு அவர் சமூகத்தில் ஊற்ற போறீங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும், நாளைக்கு என்ன வார்த்தைன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தருவார். வசனம் எடுத்து பேசிடலாம், இயேசுவின் அற்புதங்கள்னு போட்டு எடுத்து பேசிடலாம். ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தரணும். அப்போதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நேற்று நைட்டு இந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப சிந்தையில் கொண்டு வந்து பேசின போது எனக்கு பலனாக இருந்துச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, அவர் விதைக்கிறவனுக்கு விதையை தருகிறவர் மாத்திரமல்ல, அதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். ஆமென். அப்போ தொடர் வேதனைக்கு, சில வேதனைக்கு நம்ம அழுதா தீந்துரும், அழுது முடிச்சா தீந்துரும், நல்ல அழுவோம், அதோட சால்வ் ஆயிரும். இல்லை, சில வேதனை அழ வச்சுட்டே இருக்கும். அழுகையில் வேதனைகள் மாறுவது உண்டு. வேதனை நிமித்தம் அழுகை மாறாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிற அனுபவம் உண்டு. அதுதான் யாக்கோபின் அனுபவம். அதுதான் இந்த 12 வருடம் தொடர் வேதனை தொடர்ந்துட்டே இருக்கு. இனி என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இதை நினச்சி அழுதுட்டு தான் இருக்க போறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஃபுல்லாக இதை நினச்சி நான் அழுதுட்டு தான் இருக்க போறேன். யாக்கோபு இங்கே சொல்றாரு, நான் துக்கத்தோட, அந்த வசனத்தை வாசிங்க, நான் துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன், என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அன்னைக்கெல்லாம் பாதாளம் தான் யூஸ்வலாக பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தைகள். ஏன்னா பரதீசு எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சிலுவையில் கிறிஸ்து நமக்காக மரித்த போது தான் பரதீசு ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த பாதாளத்தில் தான் இறங்குறாங்க. பாதாளத்தின் அனுபவத்தையும் 2ஆக பார்க்க முடியும். ஆமென். அந்த மேல் கீழன 2ஆய் பார்க்க முடியும். அதாவது ஆண்டவருக்காக வாழ்ந்து விசுவாசத்தில் மரித்தவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தாராகவும், மற்றவர்கள் துன்மார்க்கத்தில் மரித்தவர்கள் தள்ளப்பட்ட நிலையில் இருப்பதை பார்க்க முடியும். அதையெல்லாம் நம்ம இப்போ தியானிக்கவில்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த கட்டுக்குள்ள இருந்தவங்களை, அந்த பாதாளத்தில் இருந்தவங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்து, அந்த 1 பேதுருவில் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 பேதுருவில் இருக்கு, 3வது அதிகாரத்தில் இருக்கு, அவர் காவலில் போய் பிரசங்கித்தார் இருக்கு. அது என்னுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் போய் தம்முடைய ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். அதனுடைய சரியான அர்த்தம் சொல்லணும்னா, அந்த பாதாளம் என்கிற கூண்டுக்குள் இருக்கிறவர்களை அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து, யோவான் காட்டினார்ல, மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் ஆமென் என் கையில் இருக்கிறது. அதனால தான் சுவிசேஷங்களில் கடைசியில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அவர் மரித்த போது அநேக பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆமென், இந்த பாதாளத்திலிருந்து பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்தவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் பைபிள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆபிரகாமா இருந்தாலும் சரி, நாமளா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவால் மட்டும்தான் போக முடியும். எனவே தான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல இயேசுவே சொன்னாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். காரணம், செய்தி இல்லை, இது டச் பண்ணதுனால சொல்லிட்டு வரேன். எபிரேயர் 11 இருக்கு, அவர்கள் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அதை அடையாமல் என்ன செய்தார்கள்? மரித்து. அதை அடையல, நம்பி விசுவாசத்தோடு மரித்தாங்க. அதை அடையணும்னா யார் மூலமா தான் அடையணும்? இயேசுவின் மூலமா. அதனால தான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இயேசு எப்பொழுது வெளிப்படுவாரோ அப்பொழுது தான் இந்த பாக்கியம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்தார், வென்றார். ஆமென். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையில் அவர் மரித்த போதுதான் பரதீசே ஓப்பன் ஆகுது. அதான் சிலுவையில் கிடந்த கள்ளனுக்கு சொன்னாரு, இன்று நீ என்னோடு கூட இன்று அன்னைக்கு தான் அந்த பாக்கியமே நமக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்போ யாக்கோபு சொல்றான், செய்திக்கு வர யாக்கோபு சொல்ற, நான் என் குமாரனோட பாதாளத்திலே இறங்குவேன். அதன் அர்த்தம் என்ன? இந்த வேதனை நான் துக்கத்தோட அவன் துக்கத்தோட இறங்குவேன் என்று இருந்தவனை எப்படி முடிய வச்சார் தெரியுமா அவன் வாழ்க்கைய? எபிரேயர் 11வது அதிகாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 21வது வசனம்.
விசுவாசத்தினால யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். சாய்ந்து என்ன பண்ணானா? தொழுது. எல்லாரும் சொல்லுங்க. தொழுது கொண்டான். யாக்கோபு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சான்? என் வாழ்க்கை எப்படிதான் முடியும் நினைச்சான்? துக்கத்தோடு. நான் துக்கத்தோடு. ஆனா எப்படி முடிய வைச்சார் ஆண்டவர்? தொழுது கொண்டு. இன்னைக்கு அதுதான் கேட்க போறோம். இன்னைக்கு நான் துக்கத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி முடியக்கூடாது. நான் தொழுது கொண்டு தான் முடிக்கணும் என் வாழ்க்கையை. வர்ஷிப் பண்ணிட்டு தான் என் வாழ்க்கையை முடிக்கணும். அதுக்கு ஒரு காரியம் நடக்கணும். அதுக்கு உம்முடைய தொடுதல் தேவை. உம்முடைய அற்புதம் எனக்கு தேவை. என் வாழ்க்கை நான் துக்கத்தோடு முடியக்கூடாது ஆண்டவரே. தொழுது கொண்டு தான் முடியணும். அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். அவன் அழுதான் என்றால் அழுது கொண்டிருந்தான். இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டலங்க. அவன் கண்ணீர், அவன் சரி இனி அழ வேண்டாம், இனி கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், அப்படி அல்ல. தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிரியை என் வாழ்க்கையில நடப்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு செயலை அவன் வாழ்க்கையில நடப்பித்தார். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவன் 22 வருஷம் அழுதுட்டு இருக்கிறான். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் என்ன அப்படின்னா, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி தான் பேசணும் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆனால் யாக்கோபை தொட்டதுனால யாக்கோபுடைய மாமனார் கொஞ்சம் ஏமாத்தினால அதை சொப்பனத்தில் வந்து கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லிட்டான். இப்படி அவன் ஏமாத்துறான், இந்த மாதிரி பண்ணுறான், அந்த மாதிரி பண்ணுறான். ஒரு சின்ன விஷயம் யாக்கோபுக்கு அகேன்ஸ்டாக பண்ணால் கூட சொப்பனத்தில் வந்து வெளிப்படுத்தின ஆண்டவர் இந்த 22 வருஷமும் அவன் இத்தனை அழுது கொண்டே இருந்த பிறகும் ஒரு விசை கூட வந்து நீ ஏன் அழுற, யோசேப்பு பாரு எப்படி இருக்கிறான் பாரு, அவன் உயிரோடு தான் இருக்கிறான், அவன் நல்லா தான் இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அழுதாலும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறது நமக்கு வேதனையாக இருக்கும். யாபோக்காற்றின் கரையில் அழுத போது அவர் கூட வந்து இருந்தார். ஆனால் அந்த 22 வருடம் ஒரே காரியத்துக்காக அழுத போது அவர் அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். அதன் அர்த்தம் என்ன? என் கண்ணீருக்கு பதில் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. உன் அழுகை களிப்பாய் மாறும் ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள் வந்தது. யாக்கோபின் காதிலே அந்த நற்செய்தி கேட்டது. அவனுக்கு ஜீவன் போயிட்டு திரும்பி வந்துச்சான். இன்ப அதிர்ச்சி. ஆமென். இன்ப அதிர்ச்சி. ஹல்லேலூயா. இன்ப அதிர்ச்சி. ஜீவன் போயிட்டு திரும்ப வந்துச்சு. அந்த நாள் வரைக்கும் யாக்கோபே, உன்னை அழ விட்டாலும் உன்னை அழிய விட மாட்டார். உன்னை அழ அனுமதித்தாலும் அழிய அனுமதிக்க மாட்டார். நீ என்ன சொன்ன? துக்கத்தோடு சாக போறேன், நான் விட மாட்டேன். நீ தொழுது கொண்டு வர்ஷிப் பண்ணிட்டே தன் கோலின் மேல சாய்ந்தா. இதுதாங்க ஒரு தேவ பிள்ளை. கண்ணீரோடு இறங்கக்கூடாது, கண்ணீரோடு அழுகையோடு இறங்கக்கூடாது, தொழுது கொண்டுதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் உங்க பிள்ளை. சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை. என் வாழ்க்கை துக்கத்தோடு முடியக்கூடாது, என் ஓட்டம் துக்கத்தோடு முடியக்கூடாது. நான் தொழுது கொண்டுதான் என்னை அதற்காக தானே ஏற்படுத்தினேன். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நான் இன்று அழுது கொண்டிருக்கிறேனே, துதிக்க வேண்டிய நான் இன்று துக்கத்தோடு இருக்கிறேனே. ஆண்டவர் இந்த வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இந்த வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நெடுநாள் வேதனை, தொடருகிற வேதனை. சில வேதனையில அழுது முடிச்சிருவோம், சில வேதனை நம்ம அழ வச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வேதனையில் தான் இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ காணப்பட்டாள். இனி மார்க் 5வது அதிகாரத்துக்குள் வாருங்கள். இவள் என்ன செய்தாள்? ஒரு வேதனை வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த வேதனை நீங்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாத்தையும் பார்ப்போம். இவள் அப்படித்தான் பார்க்கிறாள். அதனுடைய 26வது வசனத்தை வாசியுங்கள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அநேகரை போய் பார்க்கிறாள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு போய் ஒவ்வொருத்தரையா பார்க்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு, எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு இந்த வேதனை மாறணும். அதனால எங்க போய் யாரை பார்த்தா வேதனை மாறணும்னு நினைச்சு ஒவ்வொருத்தரும் இன்னார போய் பாரு, இவங்களை போய் பாரு, எத்தனையோ போய் பார்க்கிறாள். அவளுக்கு மிகுந்த வருத்தம் தான் உண்டானதை தவிர அவளுக்கு சொல்யூஷன் இல்லை. அடுத்து என்ன செய்கிறாள்? தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து இருக்கிறதை எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். அதனுடைய ரிசல்ட் என்ன?
சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம், மிகவும் வருத்தம், அதிக வருத்தம். வேதனை நீங்க நாம் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுகிற வழிகளைப் போல நாம் அநேக காரியங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம், அநேக வழிகளில் போய் பார்த்தது நிமித்தம் நமக்கு இன்னும் வேதனை. இதை அறிந்த யாக்கோபு மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வந்து நின்ற பிறகும் அவன் இடம் கொடுக்கவில்லை. காரணம், என்னை பாதித்த விஷயத்துக்கு சொல்யூஷன் அவரால் மட்டும். என்ன அடி மனசுல என்னுடைய அடிக்காயத்தை குணமாக்குவார் என்று வேதத்தில் இருக்கு. அவர் உங்களுடைய அடிக்காயம் மனதில் ஆழமாய் விழுந்த காயம், அதனுடைய மருந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லாமல் போயிட்டாரோ. கிளையாத் அவருடைய சமூகம், கிளையாத் என்னுடையது, அவர்தான் நமக்கு வைத்தியர். அவரால் செய்ய முடியாத காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. எந்த மனிதனாலையும் செய்ய முடியாத காரியத்தை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென். இவர் வேதனை அது எல்லாரும் செய்யற ஒரு சின்ன விஷயம். நமக்கு ஒரு வேதனை வருது அப்படின்னாலே நம்ம இப்போ என்ன நமக்கு நல்ல என்ன சொல்றதுக்கு, இப்போ ஒரு இடத்துல நல்ல வலி இருக்குது. சிலருக்கு அந்த வலி இருக்கும்போது அந்த இடத்த நல்ல என்ன எதுலையா போய் அடிக்கணும் போல தோணும். இல்லை சிலருக்கு அதில் ஐஸ் வச்சா கொஞ்சம் அந்த வலி அரெஸ்ட் ஆயிரும் நினைச்சு, அது நம்ம வேதனை மாறுறதுக்கு நம்முடைய தேடல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஒருவனுக்குள்ள வேதனை அதிகரிச்சுனால தேடல் அதிகமாயிரும். ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்க போறதுக்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட பணம் இருக்கிறதுனாலயா? இல்ல, அவ்வளோ வேதனை கேட்பாங்க. இந்த யாரை போய் பார்க்க, என்னை காலை கூட ஒரு சகோதரன் கேட்டான், இந்த வைத்தியரை போய் பார்த்தா நல்லா இருக்குமா, இவரை போய் பார்த்தா. வலி நமக்குள்ள அந்த தேடல் அதிகரிக்க பண்ணும். ஆனா அந்த தேடல் சரியானதா இருக்க வேண்டும். 12 வருடமா இவளுக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சு. அந்த தேடல் அநேகர் மேல ஆயிற்று, அநேக காரியங்கள் மேல ஆயிற்று. அவளுக்கு ஒரே ஒரு காரியம், யாராவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க தந்தா போதும், எப்படியாவது எனக்கு ஒரு சுகம் தந்தா போதும். வேதனை நீங்க பலரை போய் பார்க்கிறாள், தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழிக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, இதே சம்பவம் லூக்கா 8வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது. அதில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 8:43 வாசியங்கள். லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும். அடுத்த வார்த்தை பாருங்க, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. எப்படி இருக்குதா? ஒருவனாலும் அவளுடைய வேதனையை மாற்ற முடியல. ஆமென். எழுதுறவங்க நான் சொல்ற வார்த்தையை அப்படியே எழுதுங்க. அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவனாலும் என் வேதனையை மாற்ற முடியாது. அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவனாலும். எதுக்கு இதை எழுத சொன்னேன் அப்படின்னா, இந்த எண்ணம் நம்ம இருதயத்தில் பதிஞ்சிட்டுனா நம்முடைய தேடல் அநேகர் மேல இருக்காது, நம்முடைய தேடல் ஒருவர் மேல மட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பொருள், அத்தியாவசியமான பொருள். இப்போ இந்த கோவிட் வந்து ஆரம்பத்தில் சானிடைசர், அது பேரே நம்ம அநேகர் வந்து அப்போ தான் கேள்விப்பட்டோம். சானிடைசர் எங்கே கிடைக்கும்? பயங்கர டிமாண்ட் ஆகிட்டு எல்லா கடையிலையும் தீர்ந்துட்டு. அப்போ சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அப்போ அது அப்படி நடந்துச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஒரு கடை இருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு கடை இருக்குது, அங்கே மட்டும்தான் இப்போ கிடைக்குது, வேற எங்கேயும் கிடைக்கலன்னு நமக்கு தெரிஞ்சிட்டுன்னா நம்ம நேரம் எங்கே தான் போவோம்? அங்கே தான் போவோம். வேற எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போர்டே போட்டுட்டாங்க, எங்கே சானிடைசர் இல்லைன்னு. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குது, வேற எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்சிட்டுனா நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய தேடல் எல்லாமே அங்கதான் இருக்கும். கிடைக்காத இடத்துல தேடாது, இல்லாத இடத்துல விளக்க கொளுத்தி வைத்து தேடினாலும் கிடைக்காது. ஆமென். 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைந்ததே, அவள் எங்கே தேடினாள்? அவளுக்கு வசதிப்பட்ட இடத்துல தேடினாள்? இல்ல, எங்கே தொலைந்ததோ அங்கே விளக்கை கொளுத்தி தேடினால் கிடைத்தது. விளக்க கொளுத்தி தேடினாலும் கிடைக்காது, தொலைந்த இடத்துல தேடினா கிடைக்கும்.
அதே போலதான் இல்லாத இடத்துல போய் என்னதான் விளக்க கொளுத்தினாலும் கிடைக்காது. இல்லாத இடத்தில் தேடாது, இல்லாத இடத்தில் தேடாது. ஆமா, ஒருவனாலும் இன்னைக்கு சில நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்ம மனதில், அதனால பைபிள்ல இருக்கு, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது. அது அர்த்தம் இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், நாளைக்கு அதே மாதிரி அவங்க இருக்கணும்னு கிடையாது, இருக்கணும்னு முடியாது. ஒரு மனிதன் எப்பொழுது கைவிரிக்கிறான் தெரியுமா? தன் கைவிட்டு போகும், தன்னால இனி இதை பிடிச்சு வைக்க முடியாதுங்கிற நிலைமை. பிலாத்து ஏங்க கை கழுவுனா? பிலாத்தினுடைய எண்ணம் என்ன? இயேசு சிலுவையில் அறியணும்னா என்ன? பிலாத்தினுடைய எண்ணம் என்ன? எப்படியாவது விடுதலையாகணும். ஏன் அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்ன? ஒய்ஃப் சொல்லிட்டாங்க இல்ல, அவர் நீதிமான், அவ்வளவுதான். இங்கே டெசிஷன் மாற்றி கொடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியாது. என்னதான் ராஜாவா இருந்தாலும் வீட்டில் போக முடியாது. ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நான் அவரை நீதிமானாய் பார்க்கிறேன். அதனால இவர் என்னெல்லாமோ செய்து பார்க்கிறாரு. இத்தனைக்கும் டெசிஷன் எடுக்கிற பவர் யாருக்கு தான் இருக்கு? பிலாத்துக்கு இருக்கு. இருந்தும் முடியல. அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியாது. அவன் கடைசி வரை ட்ரை பண்ணி பார்த்து முடியாதது கை கழுவிட்டான். இதுதான் மனுஷனால. நானும் அதுதான் செய்வோம், எல்லாரும் அதுதான் செய்வோம். நமக்கு முடியறது வரைக்கும் நம்ம நிற்போங்க. முடியலைன்னு வரும்போது என்ன செய்வோம்? ஃபோன் எடுக்க மாட்டோம், பேச மாட்டோம், வெளியே இருக்கிறேன், மீட்டிங்கில் இருக்கிறேன் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி, இதுதாங்க மனுஷன் செய்யறது. அதுக்கு மேலே முடியாது. பிலாத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. பிலாத்து தான் லாஸ்ட் ஆர்டரே போடணும். அவர் நினைச்சா முடியாது, அவ்வளோதான், இவரை நான் விடுவிக்கிறேன் சொல்லிட்டு போய் இருக்கலாம், முடியல. அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் தன் அதிகாரத்தை வைத்து எதையும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இன்னைக்கு மனுஷன் நினைச்சிட்டு இருக்க, அதை வச்சு நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். ஒரே ஒரு பூச்சி வந்துச்சுல்ல, கொரோனான்னு பூச்சி, என்னெல்லாம் பிளான் போட்டாங்க, எல்லா பிளானும் இல்லாமல் போச்சா? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இந்த பூமியிலே இருக்கிற எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் செய்யலாமா? முடியாது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் எதை நினைச்சாலும் செய்வார். நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறது நிலை நிற்கும். ஆமென். ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ, ஒருவனாலும். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தருக்கு முடியல. அதனாலதான் தன்னிடத்தில் ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களை பார்த்து யோபு ஒரு வார்த்தை சொல்லுவார். நீங்க எல்லாருமே யோபு 13:4 நினைக்கிறேன், 13:4 வாசிங்க. யோபு 13வது அதிகாரம். நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர். நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத காரியத்துக்கு உதவாத வைத்தியர். காரியத்துக்கு உதவ நீங்க எல்லாம் டாக்டர்ஸ் தான், ஆனா ஏன் வேதனை மாற்ற முடியல. காரியத்துக்கு உதவாத. யோபுவின் நண்பர்கள் வந்ததே எதுக்கு வந்தாங்க சொல்லுங்க? ஆறுதல் சொல்ல. 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோபுவுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது, அடுத்த வார்த்தை, அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும். ஆறுதல் சொல்ல 4 வார்த்தை பேசி யோபுவை தேற்றலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து அவன் நிலைமையை பார்த்து 12வது வசனம், அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது. 13வது வசனம், வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல். ஹலோ, ஒரு வார்த்தையுமே பேசல. வந்தது எதுக்கு? பேசுறதுக்கு. ட்ரீட் பண்ண வந்தாங்க. ட்ரீட் பண்ண வந்துட்டு இவங்க இருந்து அழ ஆரம்பிச்சாங்க. யோபுவின் அழுகையை மாற்ற வந்தவங்க வந்து அழ ஆரம்பிச்சாங்க. கடைசியில் இவங்க அழுகை யார் மாத்தினா? எப்போ மாத்தினார்? யோபு 42வது அதிகாரத்தில் இருக்கு. யோபு சிநேகிதருக்காக. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம அழுகையை மாற்ற வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம அழுகையை மாற ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவனுக்கு ஆறுதல் சொல்ல, இவனுடைய அழுகையை மாற்ற வந்தவங்களுடைய அழுகை வேதனை மாற்றினது யோபு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். ஒருவராலும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் நம்முடைய வேதனை. இந்த நிலையில்தான் இவளுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அதனுடைய மார்க் 5:26-27. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல்
சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து அதிக வருத்தப்படுகிற பொழுது அவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போதே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போதே பரத்திலிருந்து வருகிற நற்செய்தி, அவரை குறித்து அறிகிற அறிவு. ஆமென். வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே, அவள் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த நேரத்தில் வேதனையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களானால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் வந்துவிட்டது. உங்கள் வேதனை நீங்கும் தருணம் வந்துவிட்டது. அவர் வருத்தப்படுகிற பொழுது கேட்கிறார். இதுதாங்க பாக்கியம். என்ன? ஆமென். நீங்க ஒருவேளை இன்னைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு சாத்தியமே இல்லாம இருந்திருக்கலாம். இந்த சத்தம் கேட்பதற்கான எந்த ஒரு அனுகூலமும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வேதனை நடுவில் இந்த வார்த்தையை தேவன் கேட்க வைக்கிறார்னா, ஆமென், அதற்கு ஒரே ஒரு ரீசன் தான் உண்டு. ஒருவரால உன்னை குணமாக்க முடியல, நீ அப்படி நினைக்காத. அவர் ஒருவராலே உன்னை குணமாக்க முடியும். ஹalleluya. அவரால முடியும். வருத்தப்படுகிற பொழுது அவர் கேட்கிறார். யாரை குறித்து கேட்கிறார்? இயேசுவை. எல்லாரும் ஒரே சத்தமா சொல்லுங்க, யாரை குறித்து கேட்கிறார்? இயேசுவை. இயேசுவை குறித்து. அப்ப வேதனை மாறணும்னா யாரை குறித்து கேட்கணும்? இயேசுவை குறித்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை. இயேசுவை குறித்து. இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாமத்தை சொல்லுங்க. வேற எதை குறித்து கேட்டாலுமே உனக்கு அதிக வருத்தம் தான் உண்டு, அதிக வேதனை தான் உண்டு. ஆமென். ஆமென். பிணி போக்கும் நல் மருந்து இயேசு என்னும் நாமம். ஹalleluya. இயேசுவை குறித்து கேள்விப்படுங்க. இயேசு. ஹalleluya. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். இயேசுன்னு கேட்டாலே சந்தோஷம் இல்ல? இயேசுன்னு கேட்டா ஒரே ஒருத்தனுக்கு தான் பிடிக்காது, சாத்தானுக்கு. ஏன்னா அந்த நாமம் கேட்டாலே அவன் திசை தெரியாமல் போய்விடுவான். ஹalleluya. ஹalleluya. அவர் நாமம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். எப்பொழுது கேள்விப்பட்டால்? வருத்தப்படுகிற பொழுது. வருத்தப்படுகிற பொழுது. அப்ப சில வருத்தத்தை தேவன் அனுமதித்ததை எதற்கு தெரியுமா? நீ அவரை குறித்து அறிய. உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற வேளையில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆமென். அவள் வேதனைப்படுகிற பொழுது, வருத்தப்படுகிற பொழுது காதுல ஒரு சத்தம் கேட்குது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். நான் இவள் வாழ்க்கையை வைத்து இயேசு யாருன்னா 3 காரியத்தை சொல்றேன். இவளுடைய வாழ்க்கை, இவள் கேள்விப்பட்டாலே, இவள் கேள்விப்பட்ட இயேசு யார்? இதே அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இவளுக்கு இப்போ பிரச்சனை, 3 பெரிய பிரச்சனை இருக்கு. 1, இவளுக்கு வேதனை. 2, இவளுக்கு நிறைய பரிகாரிகளை போய், நிறைய வைத்தியர்களை போய் பார்த்தா. 3, இவளுக்கு இருக்கிற எல்லாமே செலவாயிட்டு. இது நடுவில் தான் இயேசுவை கேள்விப்படுகிறார். யார் இவர்? யாத்திராகமம் 3:7, நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிறவர். வேதனையை அறிந்திருக்கிறவர். யாத்திராகமம் 15:26, நம் பரிகாரியாகிய கர்த்தர். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு 12 வருடம் பெரும்பாடுனால வேதனை. இந்த வேதனை மாறதான் அநேகரை போய் பார்த்தால், ஆனால் எல்லாருக்கும் அவளுடைய வேதனை யாருக்கும் தெரியல. தெரியாததுனால ஒருவருக்கும் சொஸ்தமாக்க முடியல. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க தெரிஞ்சிக்க என்ன செய்வாங்க? நீங்கள் போய் எதை எடுத்து ஸ்கேன் எடுத்துடுவாங்க, என்னெல்லாமே எடுத்து பார்ப்போம். எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க எல்லாம் நார்மல். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரன் வந்தார். காலில் ஒரு பெரிய பலவீனம் வச்சுட்டு வந்தார். நாங்கள் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. என்ன சொன்னாங்க? அவங்க நார்மல்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால சரியாக ட்ரீட் பண்ண முடியாது. இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டுனா அதுக்கான மெடிசின் கொடுக்கலாம். தெரியாத ஒரு நல்ல டாக்டர்ஸ் பிரச்சனை தெரியாமல் மெடிசின் கொடுக்க மாட்டாங்க. சில டாக்டர்ஸ் வந்ததுமே இருக்கிற சேல்ஸ் ஆகாத மெடிசின்லாம், ஒரு நல்ல டாக்டர் பிரச்சனை தெரியாமல் மெடிசின் கை வைக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எல்லாம் பார்த்து டீட்டெயிலாக ஸ்கேன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த வேதனை தெரியாமல் செய்ய முடியாது.
இவள் அநேகரை போய் பார்த்தா உண்மைதான், பார்த்த ஒருவருக்கும் இவளுடைய வேதனை தெரியல. ஆனால் இவள் ஒருவரை குறித்து கேள்விப்பட்டாலே அவருக்கு வேதனை தெரியும். காரணம், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு என் வேதனை அவருக்கு தெரியும். எனவேதான் நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு நீர் மாத்திரம் போது என் இயேசுவே. வேதனை அறிந்திருக்கிறவரை குறித்து கேள்விப்பட்டார். இரண்டாவது, அவர் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் அந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறார்? ஆமென். ஏசாயா 53 இருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரம். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட அந்த வசனத்தை வாசிங்க. 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நம்முடைய வைத்தியர். ஐயோ, அவருக்கு தெரியுங்க அந்த வலியா, அந்த அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அடிகள். மலையாளத்தில் அடிப்பிணரால் சௌக்கியம், இந்த தழும்புகளால் சுகம். நமக்கு குணமாக்குகிற வைத்தியரை குறித்து கேள்விப்பட்டார். என் பிரச்சனையை அறிகிறவரை குறித்து நான் அறிவது எனக்கு பாக்கியம். அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கிறவரை குறித்து கேள்விப்பட்டார். இன்னைக்கு அவரை குறித்து தான் உங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை குறித்த செய்தி தான் உங்கள் காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? உன் வேதனை மாற போகிறது. ஹalleluya. ஒருவன், அதனாலதான் ஃபர்ஸ்ட் எழுத சொன்னேன், அவர் ஒருவரை தவிர என் வேதனையை வேற ஒருவரால மாற்ற முடியாது. அதனால நீ சொல்யூஷனுக்கு வேற யாரிடத்திலும் போகாத. ஹalleluya. அவர் ஒருவரை தவிர. ஆமென். ஹalleluya. மூன்றாவது, இவளுக்கு மூணாவது பிரச்சனை என்ன? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் செலவிட்டான். இப்போ இவரை குறித்து கேள்விப்படும் போது இவகிட்ட 5 காசு இல்ல. அதன் பிறகும் இவள் போக காரணம் என்ன? ஒரு டாக்டரை குறித்து இப்ப கேள்விப்பட்ட டோக்கன் எடுக்கிறதுக்காவது ஒரு 10 ரூபா வேணுமா? ஆனா இவளுடைய இப்பொழுது நிலைமை என்ன? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்துட்டான். எல்லாம் கம்ப்ளீட்டா, ஒண்ணுமே இல்லை. ஒரு 5 ரூபாய் கூட காணிக்க கொடுக்கிறதுக்கு ஒரு 5 ரூபாய் கூட அவள்கிட்ட இல்ல. அந்த நேரத்தில் அவரை குறித்து கேள்விப்பட்ட பிறகு அவள் போக காரணம் என்ன? அப்ப அவர் யார்? அவள் கேள்விப்பட்ட இயேசு யார்? ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஹalleluya. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை வாங்கி சாப்பிட சொல்லுகிறார்? தெய்வீக சுகம் என்னும் பிள்ளையின் அப்பம். ஆமென். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம். ஆண்டவர் சொல்றேன், நான் டோக்கன் வச்சிருக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி 500 ரூபாய் கொடுக்க. அப்படி இல்லங்க. பணத்தை வச்சு அவர்கிட்ட எதையும் வாங்க முடியாது. விசுவாசத்தை வச்சு அவர்கிட்ட எல்லாம் வாங்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். பணத்தை வச்சு அவர்கிட்ட எதையும் வாங்க முடியாது. விசுவாசத்தை வச்சு அவர்கிட்ட எல்லாம் வாங்கலாம். ஆமென். ஒண்ணுமே கிடையாது, அவள்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனாலும் இயேசுவின் இடத்துல போக காரணம் என்ன? காரணம் அவள்கிட்ட பணம் இல்லை. ஆமென். பணம் இல்லைன்னா அந்த உலகம் மதிக்காதுங்க. ஆமென். பணத்தை வச்சு பரலோகம் மதிக்காது. ஜீசஸ். ஆமென். நாம் பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். ஆமென். ஹalleluya. பணம் இல்லைன்னா எங்கெங்க போக முடியும்? ஒரு கல்யாண வீட்டுக்கு வேற போக மாட்டோம். ஏன்னா கொடுக்கிறதுக்கு ஒரு 50 ரூபாய் வேணுமே. ஹalleluya. இந்த உலகம் எல்லாரும் பணத்தை வச்சு மதிப்பிடலாம், ஒருவரை தவிர. அதனாலதான் எழுத சொன்னேன், அவர் ஒருவரை அன்றி. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவள்கிட்ட 5 காசு கிடையாது. ஆனா அவரிடத்தில் வர காரணம் என்ன? அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பணம் இல்லாதவர்களை அவர் கூப்பிடுறார். நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அவர்தான் அப்பம். அவர்தான் அப்பம். எனக்காய் நொறுக்கப்பட்ட அப்பம், என் வேதனைகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நொறுக்கப்பட்ட அப்பம். அவரால் தான் எனக்கு வேதனை மாறும். அவரால் தான் எனக்கு சுகம். ஹalleluya.
கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டது என்ன செய்கிறாள் பாருங்கள். கேள்விப்பட, நல்ல கவனிங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட 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 நம்ம இருதயத்தில் விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலும், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க, தெரிந்த வசனமானாலும் வாசிக்கலாம், வசனங்களை அதிகம் வாசிப்பது நல்லது. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வார்த்தை கேட்கிறதுனால தான் விசுவாசம். அதனால தான் கர்த்தர் கொண்டு வந்து வார்த்தை கேட்க வைக்கிறார். அந்த விசுவாசம் வருவதற்காக. விசுவாசத்தை நாம் துவங்க முடியாது, நமக்குள்ளே அவர் தான் துவங்குகிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், வார்த்தை கேட்டதுனால விசுவாசம் வரும். அப்ப இருதயத்தில் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதே ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 9-10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வார்த்தை, நீதி உண்டாகி இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தில் விசுவாசம் உண்டாயிட்டு இனி அடுத்த செய்கிற ஒரு காரியம் இருக்கு, அதுதான் அறிக்கை. இயேசுவை குறித்து இங்கே பாருங்கள், இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேட்கிறாள். கேள்விப்பட்டது, அவளுக்குள்ள என்ன வந்துட்டு? விசுவாசம். விசுவாசம் வந்துட்டு சும்மா இருக்கல, அடுத்து அவள் ஒன்று செய்கிறாள். அதுதான் 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி எண்ணின்ல நம்ம எல்லாம் எண்ணுவோம், சொல்ல மாட்டோம். சரி, அடுத்த கேள்வி, யார்கிட்ட சொன்னா? மனசுக்குள்ள சொல்றது எண்ணுறது. மனசுக்குள்ளதான் நம்ம நிறைய சொல்றோமே, என்னெல்லாம் சொல்றோம். யார்கிட்ட சொன்னாவா? அங்க நீங்க பைபிளை எப்படி பார்த்தாலும் அங்க இருக்காது. சிலர் பார்க்க மாட்டாங்க, நம்ம அவங்கள பார்க்க கூடாதுன்னு யார்கிட்ட சொன்னா? அவள் காது கேட்க சொன்னார். வேதத்தில் சில காரியங்கள் எழுதி இருக்கிறது, அதை ஒபே பண்ணணும். விசுவாசத்தை என்ன செய்யணுமா? நம்ம எண்ணுவோம், மனசுல சொல்றோம், வாயை திறந்து சொல்லணும். நம்முடைய விசுவாச அறிக்கை நாம் செய்யும் போது அந்த சத்தத்தை பரலோகம் கேட்கும், அந்த சத்தத்தை சத்துரு கேட்பார், அந்த சத்தத்தை நம்ம காதுகள் கேட்கணும். ஆமென். அவரை குறித்து அவர் என்ன சொல்லணும்? என் வேதனை கர்த்தர் மாற்றுவார், என் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நெகமியா சொன்னான் அல்லவா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். சொல்லணும், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இந்த விசுவாச அறிக்கை தான் என்ன செய்கிறது? அவளை இயேசுவின் இடத்துல நெருங்க வைக்கிறது. நம்ம எண்ணிட்டே இருப்போம், சொல்ல மாட்டோம். நிறைய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சொல்லணும், அறிக்கை செய்யணும், சபை நடுவில் சொல்லணும். ஆமென். நம்ம தனி ஜெபத்தை மட்டும் சொல்லக்கூடாது, விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபெய்த்தை பிராக்டிஸ் பண்ண என்ன சொன்னார் சீஷர்கள்ட்ட? உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்து நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன, நீ மனசுல ஜெபம் பண்ணுனா சொன்னார். சொல்லு, உன் பிரச்சனையை பார்த்து சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை வேதனைப்படுத்துகிறத ஒரு காரியம், அதை பார்த்து திரும்பி சொல்லு. இந்த வேதனைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார், இந்த கண்ணீருக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய். அவள் விசுவாசத்தை அறிக்கை செய்தா, கேட்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, நோ, என்னுடைய விசுவாச அறிக்கையை முதல்ல நான் கேட்கணும். சத்துரு கேட்பான். சத்துருக்கு முன்னாடி சத்துருவை வெட்கப்படுத்த பரலோகம் நமக்கு காண்பிக்கிற மார்க்கம் தான் விசுவாச அறிக்கை. ஆமென். சன்பலாத்தும் தொபியாவும் முனையற்று போனார்கள் என்று பைபிள்ல இருக்கு. ஏன்னா நெகமியாவின் அறிக்கையின்படியே நடந்தது. அவன் முதல்ல ஜெபிக்கிறான், அப்புறம் அறிக்கை செய்கிறான், அதை சுதந்திரிக்கிறான். ஜெபிக்கிறான், அறிக்கை செய்கிறான், சுதந்திரிக்கிறான். ஹல்லேலூயா. அவள் அறிக்கை செய்து இயேசுவை நெருங்குகிறாள். விசுவாசத்தை இருதயத்தில் விசுவாசித்து அதை நாம் அறிக்கை செய்ய இந்த விசுவாச அறிக்கை என்பது நம்ம இயேசுவினிடமாய் நெருங்க வச்சுட்டே இருக்கும். எப்படிங்க தாவீது ஜெயித்தார்? தாவீது விசுவாச அறிக்கை செய்கிறவன், ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், விசுவாச அறிக்கை செய்கிறவன். ஆமென். சிலருக்கு பிரச்சனை என்னன்னா, ஜெபிக்க மாட்டாங்க, வெறுமனே விசுவாச அறிக்கை மட்டும் செய்வாங்க. அங்க அப்ளை ஆகாது. ஜெபிக்கணும், துதிக்கணும், விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை செய்கிறவன் என்ன சொல்லுகிறான்? உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்.
அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி என்னை உயர்ந்த மலை மேல என்னை கொண்டு போய் நிறுத்துவார். கேட்கிறவனுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கும். நினைக்கட்டும், நாளைக்கு அந்த ஸ்தானத்துல நீ நிற்கும் போது அவன் சொல்லுவான், நேத்து அவன் தெய்வத்தை குறித்து சொன்னது போலவே நடந்து பாரு, சொன்னது போலவே நடந்து பாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களிலே கர்த்தர், இது நேற்று கர்த்தர் தந்தார் ஆலோசனையை தொடர்ந்து அற்புதம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அறிக்கையை தொடர்ந்து அற்புதம். நீ அவர் நாமத்தை நம்பி சொல்லுகிறாயே, விசுவாச அறிக்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டு மலையை பார்த்து ஆழத்தை நோக்கி அவர் என்ன செய்கிறார்? வட்டி போன்னு சொல்றார். பாருங்க, செங்கடலை பிளந்தது யாரு? என்ன பாக்குறீங்க? ஏதோ நான் பிளந்த மாதிரி. செங்கடலை பிளந்தது யாரு? கர்த்தர். ஆனா யார கை நீட்ட சொன்னார்? மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறார் தெரியுமா? உங்களை உங்க குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் நம்ம செய்யல, மோசே செய்யல. ஆனா எல்லா ஜனங்கள் காண மோசே நீ கையை நீட்டினார். இல்ல ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, கேவலம் ஆண்டவரே, நான் இப்படி நீட்டிட்டு இருந்தா என்ன ஆண்டவரே, நான் இந்த கோலை பிடிச்சு நிக்கிறேன், நீட்டினா ஒருவேளை கீழே விழுந்துட்டேன்னா? மோசே கை நீட்டினான். மோசே கையை நீட்டின போது என்ன உண்டானது? கடல் எப்படி பிளந்தது? காற்று வந்தது. எதன் பிறகு? மோசே ஒரு ஆக்ஷன் அப்ளை பண்றான். ஆமென், அப்ளை பண்றான். ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், மோசே சொல்லு. என்ன சொல்லணும்? இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டேன். கர்த்தர் உனக்காக, சங்கீதம், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நமக்கு தெரிந்த 2 வசனம் மாத்தி மாத்தி போட்டு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமா, எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டு கையை நீட்ட வைக்கிறார். ஆமென். விசுவாச அறிக்கை நம்மை அந்த அவருக்கு நேராய் கொண்டு போகும். அவர் நம்மில் செயல்படுவதற்கு நாம இடம் கொடுப்போம். அவரை குறித்து அதிகம் கேள்விப்படணும். எனவே தான் நான் இந்த நாட்களில் சொன்னேன், நீங்க அதிகமாக வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. யோசுவா, காலேப் நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். மற்ற கோத்திரத்தார், மற்ற கூட போன வேவு பார்க்க போனவங்க எல்லாம் துர்ச்செய்தியை கொண்டு வராங்க. ஜனங்க எந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க தெரியுமா? துர்ச்செய்தியின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால எல்லாரும் நாங்க எகிப்துக்கே போறோம், எகிப்துக்கே போறோம், எகிப்துக்கே போறோம். நாங்க நம்முடைய காதுகள் எதை குறித்து கேள்விப்படுகிறோம்? அதிகமாக கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டதை நம்புறா, விசுவாசம் உண்டாகிறது, அதை அறிக்கை செய்கிறாள், இயேசுவை நெருங்குகிறாள், தொடுகிறாள். விசுவாசம் எனக்குள் இருப்பதின் அடையாளம் என்ன? அவளுக்குள்ள இயேசுவை குறித்த விசுவாசம் வருவதற்கு முன்னாடி அவள் அநேகரை தேடினாள். அவரை குறித்து கேள்விப்பட்ட பிறகு அவள் ஒருவரை மட்டுமே தேடினாள், ஒருவரை மட்டுமே. அவளுக்கு மைண்ட்ல வேதனையை நீக்குகிற ஒரே ஒரு வைத்தியர் தான் உண்டு, இயேசு மட்டுமே. அநேகர் என்ற நிலையை தாண்டி ஒருவர். நான் அதை இப்படி சொல்லி நம்ம ஒரு 5 நிமிஷம் டைம் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். என்ன இதை நான் இப்போ மீட்டிங் வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை இப்படி எழுத வைத்தார். அநேகர் மேல் வைத்த நம்பிக்கையை எல்லாத்தையும் எடுத்து ஒருவர் மேலே மட்டும் வைக்கிறது. அநேக காரியங்களுக்காக நம்ம நிறைய பேரை நம்புகிறோம். அது நம்ம உடன்பிறப்புகளாகட்டும், கூட இருக்கிறவங்க ஆகட்டும், நண்பர்களாகட்டும். அந்த அவ்வளோ நம்பிக்கையை நீங்கள் எடுத்துருங்க, எடுத்து இவர் மேலே வைங்க. இந்த காரியத்தை நான் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இவள் அநேக வைத்தியர்கள்னு சொல்லியிருக்கலாம். அநேகர் மேலே வைத்த நம்பிக்கையை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு அவர் மேலே வைக்கிறார். இதுதாங்க உண்மையான விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்ததுனால அடுத்து என்ன செய்ய? நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. அநேகரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அவர் செய்ய அவர் வல்லவர். ஆண்டவர் நிறைய பேரை யூஸ் பண்ணுவாங்க நமக்கு உதவுவதற்கு, நமக்கு அனுகூலம் பண்ண. ஆனா நம்பிக்கையை நம்ம யார் மேல தான் வைக்கணும்? அவர் மேல. ஆமென். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமை புறப்பட்டவளை தொட்டது. கர்த்தர் கூட்டு சொல்றார், மகளே என்றார், நீ என் பிள்ளை, உன் வேதனை நீங்கி சுகமார். அப்போ தொடர் வேதனைக்கு அங்க என்ன ஆயிற்று? முற்றுப்புள்ளி. தொடர் வேதனையோடு கண்ணீரோடு நெடுநாட்களா இந்த வேதனை நீ மாறாது, என் கடைசி வரை நான் என் துக்கத்தோடு தான் நான் போக போறேன்னு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் வேதனை அறிந்து உங்கள் வேதனை மாற்றுகிற பரலோக வைத்தியர் என் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை அறிக்கை செய்யுங்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள்.